அன்போட தங்கச்சி சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் வர மணிக்கணக்கா ஆகுமா, நம்ம பார்த்து செலக்ட் பண்ணி வச்சிருவோமா. பையன் சொல்றான், அம்மா இந்த வாட்டி நானே எனக்கு ட்ரெஸ் எடுத்துப்பேம்மா. சின்ன பொண்ணும் சொல்லுது, எனக்கு வேணுங்கிறத நானே செலக்ட் பண்ணிப்பேன். அன்போட தங்கச்சி சொல்றாங்க, நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க, எனக்கு 4 சேலை வேணுமா. ஒன்னு சங்கீத் ஃபங்க்ஷனுக்கு, இன்னொன்னு மெஹந்திக்கு. அண்ணி ஒண்ணுதான், ஒரு பக்கம் சங்கீத் ஃபங்க்ஷன் நடக்கும், இன்னொன்னு பக்கம் மெஹந்தி ஃபங்க்ஷன் நடக்கும், எல்லாத்துக்கும் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அம்மா அப்படின்னா எனக்கு ஒரு saree போதும். அம்மா எனக்கு டிசைனர் saree தான் வேணும். நீ வாட்டுக்கு பட்டு புடவைன்னு ஆரம்பிச்சிட போற, பாத்துக்க. ஆமா அத்தை, அண்ணி சொல்ற மாதிரி எனக்கும் டிசைனர் saree தான் வேணும். அம்மா அதே மாதிரி கல்யாணத்துக்கு ஒரிஜினல் காஞ்சிபுர புடவை பாத்துக்கோமா. அண்ணி நம்ம 2 பேத்துக்கும் தனி ஹேர் ட்ரெஸ்ஸரை வர சொல்லணும் அண்ணி. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணணும் அண்ணி. சிவகாமி சொல்றாங்க, எல்லாம் பண்ணிக்கலாம்ப்பா, முதல்ல சாரிய செலக்ட் பண்ணுங்க 2 பேரும். அம்மா எங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லணும்ல, ஒவ்வொரு ஃபேஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி, எங்களுக்கு தகுந்த மாதிரி தான் வாங்குவோம், சரியாம்மா. அத்தை ரிசப்ஷனுக்கு சாரி தான், பிளவுஸ் ஒர்க்கு ரொம்ப பிரமாதமா இருக்கணும். இப்பவே ஆர்டர் பண்ணாதான் கல்யாணத்துக்கு முன்னாடி டெய்லர் கொடுப்பாங்க அத்தை. ஸ்வேதா, என்னோட டெய்லரு சரியான நேரத்துல சொதப்பிடுவான், உன் டெய்லர்கிட்டே கொடுத்துடலாம். பாப்போம் அண்ணி, எனக்கு ரிசப்ஷனுக்கு பைத்தான் சாரி தான் வேணும். வெண்ணிலா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் மெசேஜ் அனுப்பி வைக்கிறாங்க. அத அவங்க அம்மா கேக்குறாங்க. வெண்ணிலா சொல்றாங்க, எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறப்ப தினேஷ் கூட இந்த ட்ரிப்புக்கு போறதுதான் எனக்கு சரின்னு பட்டுச்சு. அம்மா நான் கிளம்புறேன், கவலைப்படாத. என்னோட உடம்புக்கு எந்த பங்கமும் வராம பத்திரமா நான் திரும்பி வந்துருவேம்மா. தேவையில்லாம டென்ஷன் ஆகி என்ன தேடாதம்மா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் முடியுது. அதை கேட்டு முடிக்கிறாங்க வெண்ணிலாவோட அம்மா. கடைசியில அந்த கண்மணி கூட இருந்தே குழி பறிச்சுட்டா. வெண்ணிலாவுக்கு பார்த்த மாப்பிள்ளைய ஏதோ திருட்டுத்தனம் பண்ணி அவளே கல்யாணம் பண்ணிக்க போறா. அவளை போய் இந்த பைத்தியக்காரி இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்கா. இந்த வெண்ணிலாவ என் பொண்ணுன்னு சொல்லிக்கவே எனக்கே அசிங்கமா இருக்கு. இந்த கல்யாணம் நடக்க கூடாது, நானே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவேன். கண்மணி எப்படி இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறான்னு நான் பாத்துறேன். நாளை சந்திப்போம்.